வணக்கம் நேர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி கேபிட்டல் கெயின்ஸை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். அதாவது ப்ராஃபிட்ஸ் நம்ம எதுலலாம் வரலாம்? சேல் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்டு, இடிஎஃப் இதெல்லாம் சப்ஜெக்ட் டு டாக்ஸேஷன் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் less than 12 months. இன்னொன்று long term capital gains held more than 12 months. So in இந்தியாவில் பார்த்தீங்கன்னா equity mutual funds or ETF அதுவுமே it flat at 20% if sold within 12 months. So no exemption allowed. அதுமாதிரி long term capital gain 12.5%. So limit of 1.25 lakhs வரையும் கட்டணும்னா அதுக்கு மேலே கட்டணும். ஸோ இப்போ எப்படி நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஷார்ட் டேர்மில் லாஸ் இருக்கும், அதை விற்க வேண்டாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை இந்த சமயத்தில் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாஸ் புக் பண்ணி உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஆப்செட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்க டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பேர். ஸோ ஆப்செட் யுவர் கேபிட்டல் கெயின் வித் ரியலைஸ்டு லாஸஸ். ஸோ ரெண்டாவது லாஸஸ் டு ரெடியூஸ் கேபிட்டல் கெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸ் அந்த டேட்குள்ளே பண்ணும் பொழுது இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸஸ் 8 அசஸ்மெண்ட் இயருக்கு கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதனால் என்ன உங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டி அட் த ஓவர் த பீரியட் டைமில் குறையலாக வாய்ப்பில் இருக்குது. அதுமாரி நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி விற்றுருக்கோன்னு வச்சுங்களேன், அதில் டு ரெடியூஸ் த டேக்ஸ் பர்டனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மோர் தென் 12 months, இது செக்ஷன் 54F ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வித்தின் 1 year பிஃபோர் த சேல் ஆஃப் த கேபிட்டல் அசட்ஸ் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். மேலும் ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் எ ஹவுஸ் அப்படின்னு வச்சுங்களேன், த ரீஇன்வெஸ்ட் இன் கேபிட்டல் கெயின்ஸ் ஸோ மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அது த சேம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி டு கிளைம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். அதுமாரி கிஃப்டிங் ஆஃப் ஷேர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க அவங்க ஷேரை அவங்களுடைய பேரன்பேத்திகளுக்கோ இல்லை அவங்களுடைய பெண்களுக்கோ கொடுப்பாங்க. அதுமாரி கிஃப்ட் பண்ணுறதும் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. யார் கையில் கிடைக்குதோ அவங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அவங்களுக்கு வரும். மேலும் தி எக்ஸம்ஷன் லிமிட் 1.25 lakhs வரலையும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் இன் த ஹோல்டிங் பீரியட் யுவர் டேக்ஸ் வில் பி லெஸ். நன்றி, வணக்கம்.